கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் நடைபெற்ற தற்காப்பு கலை பயிற்சி முகாம் மற்றும் பல்வேறு தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை பேரூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியின் சார்பாக ஒருநாள் பயிற்சி முகாம் மற்றும் தற்காப்பு கலையில் பல்வேறு தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் சென்சாய் சதீஷ் மற்றும் துணைத் தலைவர் சேகர் மற்றும் செயலாளர் சபரீஷ், துணை செயலாளர் பாலமணிகண்டன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பேரூர் பேரூராட்சி 12வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் பேரூர் மயில், தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜய் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருங்காலத்தில் மிகச்சிறந்த மாணவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் உருவாக மாணவ மாணவியர்கள் தற்காப்பு கலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் அதனை பெற்றோர்கள் ஆதரித்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். தலைமை பயிற்சியாளர் சென்சாய் சதீஷ் தொடர்ந்து அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என்னோட பெயர் சதீஷ், தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். லாஸ்ட் 2025 அண்ட் 26 இந்த அகாடமிக் இயரில் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியிலிருந்து மாவட்ட போட்டி, மாநில போட்டி, ஜம்மு காஷ்மீர், டெல்லி, மத்திய பிரதேஷ் இது போல் நமக்கு நேஷ்னல் காம்படிஷனில் நம்ம அகாடமியில் நிறைய மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறைய மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களை பாராட்டுற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது கூட இந்த ஒரு நாள் பயிற்சி முகாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த முகாமில் வந்துட்டு 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் எவ்ரி இயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கும் அவங்களால இன்னெபிலிட்டி, அதாவது பேரண்ட் இழந்தவர்கள், ஃபினான்சியலாக எபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களை ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டு இருக்கோம். அது வந்து கடந்த ஒரு 4 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். சபரிஸ் ஆகட்டும், நம்ம யுத்திகா பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த அகாடமிக் இயரில் கோகுல் அப்படிங்கிற மாணவர்களுக்கு ஒரு தனியார் கல்லூரியில் நம்மளுடைய அகாடமி அவங்கள பொறுப்பெடுத்து அவங்களுடைய கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறோம். அகாடமி மூலிமா ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுறோம் பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய கவர்மெண்ட், மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்மளுடைய விளையாட்டுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு விளையாட்டு அமைச்சர் ரொம்ப ஒரு முன்னோடியாக இருக்கார் அவர். ஸோ பெற்றோருக்கு என்ன வேண்டுகோள், இந்த ஜென்ரேஷன் என்ன வேண்டுகோள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டிலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்காலர்ஷிப் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. விளையாட்டிலும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உதாரணமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். என் பேர் விஜய், தமிழக வெற்றிக் கழகத்தில் தொண்டாமுத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கேன். இப்போ நம்ம 2026 இப்போ கோல்டன் அகாடமியோட பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கோம். இப்போ இது வந்து நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு சதீஷ்ங்கிறவர். நம்ம என்ன வேண்டுவோம்னா, பள்ளி மட்டும், அதாவது கல்வி மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா. இப்போ நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சார் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இப்போ போன தடவையும் கூட இப்போ கோயம்புத்தூர் விசிட் பண்ணி வந்திருந்தார். நம்ம தமிழக வெற்றிக் கழகம் உங்களுக்கு கல்வியிலையும் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் எல்லா பெற்றோர்களும் வந்து இது ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிணத்துக்கடவு தொகுதி எம்எல்ஏவும் நம்ம அமைச்சருமான விக்னேசனோட அறிவுறுத்தலின்படி இப்போ இங்கே நம்ம வந்து எல்லா பக்கமும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு இங்கே என்ன இது வேணுனாலும் இப்போ எங்களை அணுகலாம், நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டுருவோம். வணக்கம், என்னோடய பேர் பேரூர் மயில், இந்த பகுதியில் கவுன்சிலராக இருக்கிறேன். தம்பி சதீஷ் அவர்கள் வந்து கோல்டன் அகாடமி பயிற்சி முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த முகாமுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தம்பி ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களாக வந்திருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தொழிலதிபர் மட்டுமல்ல, விளையாட்டுத்துறையை கையில் எடுத்த காரணத்தால் இன்றைக்கி ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காரு. உங்களுக்கு தேவையான உதவிகளை அனைத்தையும் கோயம்புத்தூரினுடைய அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு அத்தனை உதவி பெற்றுத்தர கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த முகாம் தொடர்ந்து வெற்றி பெற எங்களுடைய சார்பில் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அனைத்தையும் செஞ்சு இதை வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.
நன்றி, வணக்கம்.